ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில்லா வித் சௌமியா. எவ்வையூர்லேருந்து புறப்பட்டதுலேருந்து கத்துத்தரத்துலேயே கவனம் கொண்டிருந்தவன் அழுகுரல் பறவையோட குரல் கேட்டதுலேருந்து தான் ஏதோ ஆபத்துன்றதை உணர்ந்தான். அந்த ஆபத்து என்னன்றதையும் கண்ணுக்கு எதிராக பார்த்துட்டான். தேக்கன் அடித்து தூக்கி வீசப்பட்டதை பார்த்த கணத்தையும் பெரும் கூடைகளில் தெய்வ வாக்கு விலங்க அள்ளிக்கிட்டு பரம்பு காடுகளுக்குள்ள யாரோ ஓடிட்டு இருக்காங்கன்றதையும் இப்போ வர பாரியான நம்ப முடியலை. வந்தவன் ஒருத்தனா இருந்தா தேக்கன் நம்மளை கூட்டிட்டு வர மாணவர்களை அனுப்பியிருக்க மாட்டான். அவங்க நிறைய பேரா வந்திருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே கொத்துக்கல் புடவை நோக்கி ஓடுனான் பாரி. இங்க கருஞ்சுரக்காயை எடுத்ததும் ஆதிமலையுடைய முகட்டை அடைஞ்சார் தேக்கன். அடர் காட்டுக்குள்ள மாட்டிருக்கிறவங்கள யாருன்னா 1-2 பேர் தான் வெளிவருவாங்க. மாணவர்களை வச்சு கவன் எறிய சொல்லி ஈட்டியை இறுக பிடிச்சு காத்துட்டு இருந்தவருக்கு அதிர்ச்சி. ஒருத்தனை தவிர மீதி 4 பேரும் வெளியே வந்தாங்க. காட்டை விட்டு வெளியேற கணத்துல தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்கும்ன்றதை எதிர்பார்த்த காலம்பன் தேக்கன் ஈட்டி எறியறதுக்கு முன்ன தன்னுடைய வளைத்தடைய சுழற்றினான். அது கண்ணிமைக்கிற நேரத்துல தேக்கன் கழுத்துக்கு வர கவனமா அதை தட்டி விட்டு விலக்கினார். திசைக்கு ஒன்னா மாணவர்கள்லாம் கவன் வீச தொடங்கின அந்த காட்சி தான் தொலைவுல ஓடி வந்துட்டு இருந்த பாரியோட பார்வையில முதல்ல பட்டுச்சு. அவங்க தேக்கனை தாக்குன வேகத்தையும் மாணவர்களை தூக்கி வீசினதையும் பார்த்தபடி வெறி கொண்டு ஓடி வந்தான் பாரி. மடுவன் வீசின கவன்ல இருந்து பறந்த கருஞ்சுரக்காய் ஒருத்தனுடைய முகத்துல அடிச்சு தெரிச்ச கணத்துல தான் அந்த இடத்தை அவங்க சூறையாடினாங்க. பாரி அந்த இடம் வந்து சேர்ந்தப்போ எல்லாம் முடிஞ்சிருந்தது. கருவிழி ஒழுகி துடிச்சு கதறிட்டு இருந்தவன் முதுகுல இருந்த பெரும் கூடைய மாணவர்கள் அறுத்து எடுத்தாங்க. ஆதிமலையுடைய முகட்டை கடந்தவங்க கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள முகட்டுடைய பின்புற சுனையில பதுங்கி இருந்த 7 பேர் அவங்களோட இணைஞ்சுக்கிட்டாங்க. அங்க வந்த பாரி அவங்கள துரத்தி பிடிக்க கிளம்ப தேக்கன் அவர்கள் பலர் நீ ஒருவனாக போக வேண்டாம்னு பாரிய தடுத்து நிறுத்தினார். தேக்கனுடைய சொல் பாரிய நிலை கொலைய செஞ்சது. பரம்பின் ஆசானா இப்படி பேசுவது? நான் ஒருவனா? இது எனது காடு. மரமும் செடியும் கொடியும் விலங்கும் இருக்கிற காட்டில் நான் எப்படி தனியானாவேன்னு பிடிச்ச கையை உதறி தள்ளிட்டு ஆவேசத்தோட ஓடத் தொடங்கினான் பாரி. காட்டுல எந்த தரையிலையும் முழு வேகத்தோட ஓடக்கூடிய விலங்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு விலங்குக்கும் ஓட்டம் உச்சம் கொள்ளும் இடமும் உண்டு, ஓணம் கொள்ளும் இடமும் உண்டு. எவ்வளவு வேகமா பாஞ்சு வந்தாலும் கமரிப்புல் இருக்கிற காட்டுல வரி புலி காலடி எடுத்து வைக்காது. முக்கொற்றி கோரை முளைச்சு கிடக்கிற தரையில வேங்கை புலி கால் பதிக்காது. முசுறு புல் காட்டுல பாம்பு நகராது. வாட்கோரைக்குள்ள மான் ஓடாது. ஆனா பரம்புடைய எந்த நிலத்திலையும் எந்த புதரிலையும் எந்த காட்டுலையும் வேகம் குறையாம ஓடக்கூடியவன் வேல்பாரி. எலிவால் முகட்டை கடந்து கீழ்ப்புறம் இறங்கினவங்க அதுக்குள்ள எப்படி முகட்டுடைய அடிவார ஓடைய அடைஞ்சாங்க? அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்களுடைய வேகம் நினைச்சு பார்க்க முடியாதபடி இருக்கே. 3 பேரா இருந்தவங்க இப்போ நிறைய பேரா ஆகிட்டாங்க. எதுக்கு மறைஞ்சிருக்கணும்? அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் மறைஞ்சிருக்காங்கன்னு பாரியுடைய மனசு எதிரிகளை புரிஞ்சுக்கவும் அவங்களுடைய வேகத்தை கணிக்கவும் தன்னுடைய தாக்குதலுக்கான முறையை உருவாக்கவும் முயன்றுட்டு இருந்தப்போ அவனுடைய கால்கள் ஏறக்குறைய பறந்துட்டு இருந்துச்சு. ஓடிட்டு இருந்தவன் கண்ணில் சுண்டா பூனை 2 தென்பட்டுச்சு. அது மேல கல் எறிஞ்சான். சும்மா இருந்ததுங்களை சீண்டி விட அதுங்க பயங்கர ஆத்திரத்தோட அவன் மேல பாய தொடங்க காத்த கிழிச்சுக்கிட்டு ஓடினான் பாரி. ஓட்டத்தின் வேகம் கூட கூட சுண்டா பூனைகளோட வெறியும் இன்னும் மேலேறிச்சு. ஒருவேளை அது அவன் மேல பாயும்னாலும் இடுப்புல இருக்கிற 2 கத்திகளையும் அதனுடைய கிழித்தொண்டையில இறக்க தயாராத்தான் இருந்தான். ஆனா பாரி அதை செய்ய போறதில்ல. ஏன்னா விரட்டி வர 2ம் அவனுடைய இறை இல்ல, ஆயுதங்கள். சுருள்வாள் கொண்ட சுண்டா பூனையுடைய பன்றி பற்களும் நீள்வளைவு நகங்களும் பரம்பின் தரப்புக்காக களமிறங்க போகுது. அவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்குது வேட்டை உணவு, பின்னாடி வந்துட்டு இருக்குது வேட்டை விலங்குகள். 2த்துக்கும் இடையிலிருந்து விட்டு விலக வேண்டிய சரியான கணத்துக்காக அவன் கால் விரல்கள் தயாராகிட்டு இருந்துச்சு. நேரம் பார்த்து பாரி இடப்புற பள்ளம் நோக்கி சரிஞ்சு பாய கையளவு தொலைவுல ஓடிட்டு இருந்த மனித கூட்டத்துடைய வேட்டை முழு வேகத்துல நடந்துட்டு இருந்துச்சு. அதுங்களுடைய ஆவேசத்துக்கும் ஆற்றலுக்கும் இறை எதுவும் மிஞ்சாது. உயிர் போகும் கதறலும் ஆவேசம் கொண்ட கூக்குரலும் காடு முழுக்கவும் எதிரொலிச்சுது. எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்குனாலும் எவ்வளவு வலிமை கொண்ட எதிரிகள் கூட்டத்தை தனி ஒருவன் அழிக்கிறது எளிதான விஷயம் இல்லை.
பாரி கூட்டத்தை அழிக்க காட்டுடைய வலிமையான ஆயுதத்தை ஏவியிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பாறை மேல் புறத்துல கேட்டுட்டு இருந்த ஓசை குறைய தொடங்க பாரி மேலே ஏறி வந்தான். ஒரு போர்க்களத்துடைய உள்ளங்கை மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. கொஞ்சம் அவன் பார்வையை திருப்பி பக்கத்து மலையை பார்த்தான். தப்பிச்ச 3 பேர் நடுமலையுடைய விளிம்பை நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர் தோள்களையும் கூடைகள் இருந்துச்சு. சுண்டா பூனை தாக்குதலையும் மிஞ்சி ஓடுற 3 பேரையும் வியந்து பார்த்துட்டு இருந்தான் பாரி. 7 பேரை பலி கொடுத்தாலும் தூக்குன 3 கூடைகளை விட்டுடாம ஓடிட்டு இருந்தாங்க. பாரி மறுபடியும் ஓடத் தொடங்கினான். பொழுது மங்க தொடங்கின நேரம் நடுமலையில அவங்க பாறைகளுடைய இண்டு இடுக்குகள் வழியா கவனமா இறங்கிட்டு இருந்தாங்க. பொருத்தமான இடத்துல நின்று பாரி அவங்கள கவனிச்சான். இப்போ அவங்க 3 பேரா இல்ல, நிறைய தலைகள் தெரிஞ்சது. இங்க ஆதிமலையுடைய எலிவால் முகட்டுக்கு நேரா சென்றி புகை மேலேறி உச்சி வர போயிட்டு இருந்துச்சு. பரம்புடைய ஆசான் உதவி கேட்டு புகை போட்டிருக்காருன்னு புரிஞ்சது. ஆசான் புகை போட்டு ரொம்ப நேரம் ஆகிருந்துச்சு. எதிர் திசையில ஓடிட்டு இருந்ததால பாரியுடைய கண்களுக்கு அது அவ்வளோ நேரம் தெரியாம இருந்திருக்கு. இப்போதான் பார்த்தான். ரொம்ப நேரம் கழிச்சு யாரோ அங்க வர்றது தெரிஞ்சு தேக்கனும் ஒத்து பார்த்துட்டு இருந்தாரு. வந்து நின்னது வேட்டூர் பழையனும் 2 வீரர்களும். நடந்த எல்லாத்தையும் தேக்கன் பழையனுக்கு விளக்கி சொல்ல பழையனால கேட்குற எதையுமே நம்ப முடியாம இருந்தது. இதுக்கிடையில தேக்கனுக்கு அப்ப பார்க்குற அந்த காட்சி அதிர்ச்சியை தந்துச்சு. காரணம், எதிர்க்க நடுமலையோட உச்சியில சென்றி புகை மேலேறிட்டு இருந்தது தான். மேலேறுற புகை பார்த்து தேக்கனுடைய வாய் அது பாரின்னு முணுமுணுத்துச்சு. ஒரே நாள்ல பரம்புடைய ஆசானும் பரம்புடைய தலைவனும் சென்றி புகை போடுற நாளும் வந்துச்சு. தேக்கனும் வேட்டூர் பழையனும் கூட வந்த வீரர்களோட கீதானியையும் அளவனையும் மட்டும் அழைச்சிக்கிட்டு நடுமலையில இருந்த பாரிக்கிட்ட வந்தாங்க. கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கெல்லாம் சில மருத்துவங்களை செஞ்சு குகை உணத்துல தங்க சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதிக காயத்தோட தேக்கனை பாரி அங்க எதிர்பார்க்கல. ஆனா அவரோ வேட்டூர் பழனியும் சேர்த்து அழைச்சிட்டு வந்தது பாரிக்கு வியப்பதான் ஏற்படுத்துச்சு. அடர் இருட்டுக்குள்ள மழை கொட்டி தீக்க போகுது. இடி ஓசையும் வெட்டும் மின்னல் ஒலியும் காட்ட மிரட்டிட்டு இருந்துச்சு. இந்த மலைத்தொடரின் அமைப்பு பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அதே நேரத்தில் எவ்வளவு கொடுங்காட்டுக்குள்ளேயும் நுழைந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதும் அவர்கள் வந்த வழித்தடத்திலிருந்து அறிய முடிகிறதுன்னு பாரி சொன்னான். உடனே வேட்டூர் பழையன், யார் இவர்கள்? எத்தனை பேர் வந்துள்ளார்கள்? இந்த திசையை நோக்கி போனால் எந்த நாட்டை அடைவார்கள்னு கேட்டாரு. அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் திசையை வைத்து அவர்களின் நாட்டை நம்மால் கண்டறிய முடியாதுன்னு சொன்ன பாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு, எந்த ஒரு வேந்தரின் கட்டளைக்காகவும் இவர்கள் இந்த பணியை செய்யவில்லை. அரசர்களின் போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்டை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்ன பாரியுடைய கணிப்பு சரின்னு தேக்கனுக்கும் தோணுச்சு. நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில 3ஆம் சரிவுல இருக்கிற காற்றாற்று நடுவுல அவங்கள தாக்குற புது தாக்குதல் முறை ஒண்ண வேட்டூர் பழையன் சொன்னாரு. அவர்கள் உடல் வடிவத்தையும் வலிமையையும் சிந்தித்தால் தண்ணீர் தான் இயல்பிலேயே அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர ஏதுவான இடம். அவர்களின் பலத்தையே பலவீனமாக மாற்றலாம்னு வாதிட்டாரு. உடனே தேக்கன், நீரின் வேகம் வலிமையாக இருந்தால் மட்டுமே அது உதவி செய்யும், இல்லையென்றால் மிக எளிதில் அந்த திட்டத்தை அவர்களால் முறியடித்து விட முடியும்னு சொன்னாரு. வேற வழி என்னன்னு யோசிச்ச பாரி, நடுமலையிலிருந்து காரமலை வரை அவர்களை குறுக்கீடு செய்ய வேண்டாம், ஓடட்டும். அவர்களுடன் வந்தவர்கள் இன்னும் எத்தனை பேர் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த பிறகுதான் நாம் தாக்குதலை தொடுக்க வேண்டும்னு சொன்னான். தேக்கனும் பழையனும் இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மழை இறங்க போகிறது. மழை தொடங்கிவிட்டால் அவர்களால் இந்த கொத்துக்கல் பள்ளத்தாக்கில் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாது. மண்ணின் சரிவும் இறங்கி ஓடும் தண்ணீரின் வேகமும் யாரையும் இழுத்து கொண்டு போய்விடும். எனவே இன்று இரவு முழுவதும் அவர்கள் ஏதேனும் ஒரு இடுக்கினில் தங்கித்தான் ஆக வேண்டும். அதன் பிறகு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் காரமலையை அடைய அடுத்த நாள் உச்சி பொழுது கடந்துவிடும். ஆனால் நாம் இப்போது இங்கிருந்து ஓடை சரிவின் வழியே நடக்க தொடங்கினால் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நாளை மாலைக்குள் காரமலையின் உச்சியை அடைந்து விடலாம். ஒரு முழு இரவு நம் கையில் இருக்கிறது. அங்கிருந்து தாக்கும் திட்டத்தை
நிறைவேற்ற வேண்டும்னு பாரி சொல்லிட்டு இருந்தான். எல்லாரும் அமைதியா இருக்க தேவவாக்கு விலங்கை வைத்து என்ன செய்ய முடியும்? அதற்காக ஏன் உயிரை கொடுத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர்? அவர்களின் தேவை அந்த விலங்கல்ல, அதை கவர்ந்து நம்மை இழுக்க பார்க்கின்றனர். அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்தில் இறங்க போகும் மனிதனே அவர்களின் இலக்குன்னு பழையன் சொல்ல கூட இருந்த வீரன் கொஞ்சம் தயக்கத்தோட, ஆனால் பரம்பை இவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு இவ்வளவு துல்லியமாக திட்டமிடலை செய்யும் அளவுக்கு யாருக்கு துணிவிருக்கும்னு கேட்க, உடனே பழையன், யாருக்கு துணிவிருக்கும் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கோ துணிவிருக்கிறது என்பதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களின் கருத்து தான் என்னன்னு அங்க இருந்தவங்களை பார்த்து கேட்டாரு. நடுமலைக்கும் காரமலைக்கும் இடையிலேயே அவர்களை அழித்தால்தான் உண்டு. எக்காரணம் கொண்டும் காரமலையின் மீது ஏற அவர்களை அனுமதிக்க கூடாதுன்னு பாரி உறுதியா சொன்னான். சரி, நாம் காரமலையை விரைவில் அடைந்துவிட்டால் அவர்கள் வந்து சேர்வதற்குள் நம்மால் எவ்வளவு வீரர்களை திரட்டிவிட முடியும்னு பழையன் கேட்க, போரிட புதிதாக வீரர்கள் தேவையில்லை, இங்கிருப்பவர்களே போதும்னு பாரி சொன்னான். அவனுடைய சொல் தேக்கனையும் பழையனையும் அதிர்ச்சி அடைய செஞ்சது. பாரி தொடர்ந்தான், எனக்கு வீரர்கள் தேவையில்லை, காட்டுக்குள் எதிரிகளின் நகர்வை உணர்த்தும் அடையாளக்காரர்கள் மட்டுமே தேவை. அவர்களை வழக்கமான தாக்குதல் முறைகளால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்களை அழித்து தேவவாக்கு விலங்கை காப்பாற்ற வேறு வழிமுறையை பின்பற்ற வேண்டும். அதை பற்றி நான் சிந்தித்து விட்டேன்னு சொல்லவும், நீ இவ்வளவு உறுதி கொண்டு சொல்வதால் நான் ஏற்கிறேன். ஒருவேளை அவர்கள் தேவவாக்கு விலங்கை தூக்கிக் கொண்டு சமதள காட்டுக்குள் நுழையும் சூழல் வந்தால் பரம்பை விட்டு நீ கீழிறங்கக்கூடாது. நாங்கள் பின்தொடர்ந்து தாக்கி அதை கைப்பற்றி வருகிறோம்னு பழையன் கேட்டுக்கிட்டாரு. இந்த உறுதியை அளிப்பதன் மூலம் எனது உறுதியை கேள்விக்குள்ளாக்க விரும்பவில்லை. தேவவாக்கு விலங்கு என்பது கொற்றவையின் குறி சொல்லும் குழந்தை. அதை எதிரியிடம் பறிகொடுப்பது நமது உயிரை கொடுப்பதற்கு நிகர். ஒருபோதும் அது நிகழாதுன்னு முழங்கின பாரியுடைய குரல் இடியோசை போல காடெங்கும் ஒலிச்சுது.